ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நமக்கும் நம்ம குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி என்னென்னா சமோசா. இந்த சமோசாவில் நம்ம மசாலாலாம் சேர்த்து சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சமோசா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்க்க போகிறேன். 1 கப் 250 கிராம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். இந்த எண்ணெய்க்கு பொதுவாக நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, பூரி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இதில் மேலே லைட்டாக ஆயில் சேர்த்து வச்சுட்டு நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம பொரிக்க போகிறதுனால. இது கூடவே நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டதும் ஒரு பொட்டேட்டோ, அதாவது பெரிய பொட்டேட்டோவோ 1 எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பட்டாணி நான் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 கப், அதை சேர்த்துக்கலாம். நான் வரப்பட்டாணி எடுத்து ஊற வச்சு நல்லா வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம சமோசா ஷீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷீட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இந்த மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக எந்த அளவாக இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டிட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக வரமாவு போட்டுக்கோங்க, மைதா மாவு. இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நீங்கள் இதை உருட்டிக்கணும். அதுக்கப்புறம் இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பண்ணுறதை அப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஷீட்ஸ் நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் இது மாதிரி ஷீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஷீட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமோசா ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஷீட்டை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டை இப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த எண்டில் லைட்டாக தண்ணி விட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆயிலில் போடும்போது நமக்கு பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதில் கொஞ்சமாக தண்ணி இந்த எண்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான சமோசா இப்போ பொரிக்க தயாராகிடுச்சு பாருங்கள். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எல்லா ஷீட்டையும்.
சமோசாலாம் நல்லா ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ சமோசாவை நம்ம உள்ளே போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி டக்குன்னு உங்களுக்கு கருத்துடும். திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எல்லா சமோசாவையும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்மளோட சுட சுட சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா மசாலா சூப்பராக வெந்து நல்லா வாசமாக இருக்குது. சமோசா ஷீட் பண்ணும்போது நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிருங்க. அப்போ தான் ஹார்டாக இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் சமோசாஸை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.